துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சாந்த குணமுள்ளவனுடைய இருதயம் என்ன செய்யுமா? என்றென்றைக்கும் வாழுமா. கீழே இருந்து 2 வசனத்தை வாசிங்க. 147 சங்கீதம் 6 வசனத்தை பாருங்க. 147 6 வாசிங்க. 140 கர்த்தர் சாந்த குணமுள்ளவங்களை என்ன செய்றாரு? உயர்த்துகிறார். அதனாலதான் பார்க்கணும். அவன் முந்தி போனா போட்டுமே. சில நேரம் கார்ல முந்தி போனாலே நம்மளுக்கு தாங்க முடியாது. டக்குன்னு ஆக்சிலேட்டர் அமைத்து அப்படியே 140 போயிடுவான். நேர பரலோகம் போயிடுவான். நேரம் போயிடுவான். அடுத்தவன் பைக்ல முந்தக்கூடாது, அடுத்தவன் கார்ல முந்தக்கூடாது, அடுத்தவன் காம்பவுண்ட் சுவர் நம்ம வீட்டை விட மேல போயிடக்கூடாது, அடுத்தவன் வீடு ஒரு அடி மேல போயிடக்கூடாது. என்னையா நமக்கு தான் எல்லாத்தையும் கத்தர் வச்சிருக்காரு. ஆமா, சாந்த குணமுள்ளவங்க. சாந்த குணமுள்ளவங்க எப்படி இருப்பாங்க? தீத்து அப்போஸ்தலன் தீத்து 3:2 வாசிங்க. தீத்து 3:2 வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனை தூசியாமலும். சாந்த குணமுள்ளவன் ஒருத்தரையும் வீட்டுல உட்கார்ந்து நாசமா போன்னு சொல்ல மாட்டான். அவன் எப்படி நான் வாங்க வேண்டிய இடத்த வாங்கினான் சொல்லுவானா? சொல்லவே சொல்லுவானா? சொல்லுங்க. சொல்லவே. இப்போ எங்கள் மாமா ஒரு இடம் ஊரில் வாங்க, அந்த வீட்டில் நாங்கள் கொஞ்ச நாள் 1 வருஷம் தங்கியிருந்தோம். அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த இடத்த பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி அந்த ஆள் பிரயோஜனப்படுத்திட்டு இருந்தார். அவர் பக்கத்து வீட்டுக்கார். அப்போ இவங்க வீடு கட்டி போனதுக்கப்புறம் அவருக்கு பிடிக்காது. டெய்லி கெட்ட வார்த்தை, டெய்லி கேட்கவே முடியாது. நல்ல வேளை நாங்கள் மாடியில் இருந்தனால கொஞ்சம் தப்பிச்சோம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டேங்க்கில் தண்ணி இருக்காது. நாங்கள் நினைப்போம், பிசாசு தண்ணி குடிச்சிட்டு போகுதா என்னன்னே தெரியலையே. சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது டேங்க் 1000 லிட்டர் டேங்க்ல 1 சொட்டு தண்ணி இருக்காது. அந்த மோட்டர் வேற 200 அடி ஆழம் உள்ள போர்ல இருந்து வர்றது. 1 மணி நேரம் ஆனால் தான் டேங்கே நிறையும். ஒரு நாள் திடீர்னு சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தா காம்பவுண்ட்ல இருந்து ஏறி குதிச்சு ஓசை போட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது? நான் ஒண்ணுமே சொல்லலை. என்னை பார்த்த உடனே ஓசை பிடிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. திருப்பி கடைசியில் பார்த்தா இவருடைய இடத்துக்கு ரசீது முதல் கொண்டு போட்டு வச்சு கட்டிட்டு இருந்திருக்கான். எப்படி பாருங்க, ரசீது முதல் கொண்டு பஞ்சாயத்தில் போட்டு கட்டிட்டு இருந்திருக்கான். சாந்த குணமுள்ளவன் யாரையுமே தூசிக்க மாட்டான். நம்ம வாங்க வேண்டியதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்துருக்காரு. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது எப்படியா வாங்கிட்டான்? அது எப்படியா வாங்க போச்சு? வசனங்களை புரியுதா? ஒருத்தரையும் தூசிக்க மாட்டான். 2வது, சண்டை பண்ணாமலும். என்ன பண்ண மாட்டான்? ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தா கூட சண்டைக்கு போக மாட்டாங்க. சொன்னதுதான், சண்டையே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் யாரு? சாந்த குணம் உள்ளவங்க. யாரு? இப்போ நீங்க எத்தனை பேரை தூசிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? எத்தனை பேரை வாயினால தூசிச்சிருக்கீங்க? அம்மாவை தூசிச்சா தீபம் காரிருள் அணைஞ்சிருமா? நிறைய பேருக்கு அவசரம். ஒன்று மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன், கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கும், தாயும் பக்கத்தில் இருக்காரு, அவளையும் சேர்த்து வச்சு வாழ. அப்போதான் உறவே வரும். எப்போ அம்மாவை வீட்டை விட்டு கிளப்பலாம், எப்போ அப்பாவை வீட்டை விட்டா வாழ்க்கலாம், அனாதைகளாகவே போயிருவீங்க. இந்த சின்ன இடத்துலையும் குடும்பத்தோட வாழ்ந்து சில சகிப்புத்தன்மையோட இருந்தா இந்த பூமியே நமக்கு தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த கிழவியை எப்போ அனுப்பலாம், இந்த கிழவனை எப்போ அனுப்பலாம், அவன் கண்ணீரில் சுமந்து உருவாக்குனது சாபம் வரும். சாபம் வரும். உறவுகள் வேணும்னா இவங்க எல்லாத்தையும் அடைகிறாங்களா? நீ ஒண்ணுமே செய்யாம அடைஞ்சுக்க. ஆனால் அது நல்லதா இருக்கு, நல்லதா இருக்கு. சில நம்ம கூட இருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பூமியை சுதந்திரிக்கணும்னா ஒருத்தனை தூசிக்க. சிலர் அப்படித்தான், நாங்கள் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு அப்படி நினைக்காது. ஒருத்தனை தூசியாமலும். சர்ச்சில் இருக்கிற விசுவாசி சண்டை பண்றவங்களா இருந்தார், சண்டை பண்றவங்க. அப்படி இருந்து ஒன்று காரியத்தை கூட நம்ம செய்யல. சண்டை பண்ணாது, சண்டை பண்ணிடாது. நான் ஒண்ணுதான் நினைப்பேன், ஆட்சி மாறலைனாலும் காட்சி மாறினாலும் அப்பா ராஜரிக மாட்டேன். சொல்லுவாங்க, பீகார்ல அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியாது. ஆண்டவர் அனுமதிச்சது வர இதெல்லாம் இருக்கும். சத்தமா நாமே சொல்லுங்களேன். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா இன்று இரவு கூட மாற்றுவார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சாந்த குணமா இருப்போம். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு திருப்பமுனை வச்சிருக்காரு, நமக்கு ஒரு பிரேக் த்ரூ வச்சிருக்காரு, நமக்கு ஒரு நன்மை வச்சிருக்காரு. சமாதானமா போ. அதான் பவுல் சொல்றாரு, சமாதானமா இருக்கேன்னு ஜெயிலுக்குள்ள இருந்து சொல்றாரு. நெகேமியா சொல்றாரு, லீவுல வந்திருக்காரு, காலில் சுடுதண்ணி ஊத்துற மாதிரி சமாதானமா இரு, அதான் நமக்கு பலம்.
ஆபகுக்கு சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாம போனால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாரு. நீ எவ்வளவு இழந்தாலும் திரும்ப 100 தரதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் 100 மடங்கு கிடைக்கும். உறவுகளை இழந்தீங்களா? சாந்த குணம். யாருக்காவது வேணும்னா சாந்த குணமா இருக்கு. ஒருத்தன் கூட சண்டை பண்ணாம, ஒருத்தன் கூட தூசியாம, பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கிற அவர்களுக்கு நினை போட்டு, அதனால எல்லா மனுஷருக்கும் என்னத்தை காண்பிக்கிறான்? நான் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் மட்டும்தான் உங்களை திட்டுவேன். காணிக்க கொடுக்கல, அப்படி போல இப்படி போல நான் திட்ட மாட்டேன். ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிறதுல மட்டும்தான் உங்க மேல, மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் அழுது நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம், அமைதியா இருப்போம். ஆண்டவர் ஏதாவது செய்வார். இதுவரை நம்மளை கைவிட்டாரா? ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை அவர் நடத்துவார். இன்னும் வசனம் வேணும்னா 1 தீமோத்தேயு 6:11 வாசிங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி. இந்த பண ஆசையை விட்டு ஓடுங்க. இந்த பண ஆசை இருந்துச்சுன்னா, புருஷன் பணத்தை கேட்ட பணத்தை இந்த மாசம் வெட்டலைன்னா அந்த மாசமே போயிடுச்சுனா, சாமி நீ வெட்டு. முதல்ல நீ உயிரோட இருந்தா என்ன, நீ செத்தா என்ன, நீ சிரிச்சா என்ன, வெட்டு. என் கூலிய வெட்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இதை விட்டு ஓடு. பிசாசு டைவர்ட் பண்ணி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணி உன்னை அவமானப்படுத்தி உன்னை கேவலப்படுத்த பார்க்குறான். நீ விட்டு ஓடி. எல்லாரும் சொல்லுங்க, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும், அதுக்குள்ள ஒன்று மறைஞ்சிருக்காதான் சாந்த குணம். சிலர் பர்சில் காசு குறைஞ்சிருச்சுன்னா சில வீட்டுக்காரி அம்மாமாரு அப்படி ஆடும் பாருங்க, பத்திரகாளி மாதிரி ஆடும். அது எப்படி என் பர்ஸில் காசு குறைஞ்சிருச்சு, போச்சு 1 ரூபா குறைஞ்சிருச்சு. நான் 2 கோடி ரூபா கொடுத்தாருல, 1 ரூபா குறைஞ்சது பண்ணாங்க.